நிறைய பேர்த்தோட ஒரு கேள்வி, அகலம் கம்மியாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய சைட்ல நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வசதியான வீடு கட்ட முடியுமா? இருக்கக்கூடிய கம்மியான ஃப்ரண்டேஜ்லயே ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ண முடியுமாங்கிறது தான் இந்த வீடியோல. அந்த கேள்விக்கான பதில தாங்க நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு 20 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த வீட்டில் 2 பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் பெரிய பெட்ரூம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. 20க்கு 16ங்கிற அளவில் பயங்கர ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 20 அடி ஃப்ரண்டேஜ்லேயே வீட்டுக்கு வேற லெவலில் ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பர்பான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோல பார்க்குற 2 வீடுமே கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. 2 வீட்டையுமே 20 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் இடத்துல டியூப்ளெக்ஸ் மாடல்ல 2000 சதுர அடியில ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் ரோட அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஃப்ரண்ட் சைடில் பால்கனி கொடுத்து நிறைய அட்ராக்டிவான டிசைன்ஸோட செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கார் என்ட்ரிக்கு தனியாகவும் நார்மல் என்ட்ரிக்கு தனியாகவும் 2 அழகான மெட்டல் கேட் லேம்போட எலிவேஷனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 20க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. 2 பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு தாராளமா பிளான் பண்ணி இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி வாலுக்கு செராமிக் டைல்ஸை கொடுத்து டைல்ஸுக்கு இடையில கோல்டன் பீடிங் டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. இது போக இந்த பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான 2 பெரிய வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். பிரெஞ்சு டோர் டைப்ல தேக்கு மரத்துல செமி கிளாசி பினிஷிங்ல பிளான் பண்ணி சைட்ல வர சேஃப்டி கிரிலுக்கும் சூப்பர்பான டிசைனர் கிளாஸா மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 20க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு CNC கட் டிசைன் பேனல்ஸை பயன்படுத்தி ஜிப்சம் போர்டில் நிறைய ஸ்பாட்லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட செம்மையான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபுட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை பயன்படுத்தியிருக்காங்க. லிவிங் ஏரியால இப்போ நம்ம பார்க்கறது வால் மவுண்டட் டைப்ல சிம்பிளாகவும் நீட்டாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய மல்டிமீடியா டிவி யூனிட். இதே கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரி டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா கேபினட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டைனிங் கம் கிச்சனுக்கான ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்ல அழகா டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்லயே உட்டன் டிசைன் செஞ்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட டைனிங் கம் கிச்சன் 20க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக 2 இடத்துல பெரிய ஜன்னலை பயன்படுத்தியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இங்க கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரானைட்ல அமைச்சு அதுல சிங்கை கோல்டன் கலர்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ்லையும் கவுண்டர் டாப்க்கு ரைட் சைட்லையும் மேலையும் நிறைய பேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கிளாஸ் டோர் பொறுத்தன மாதிரியான டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. பெரிய RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோர்லயே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே இன்டி ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரியான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16. பெட்ரூம்லையும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னலை கிராஸ் வென்டிலேஷன் முறையில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரூப்பும் அதுலேயே ஸ்டடி டேபிளும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCல அழகான டிசைன் உள்ள மாதிரியான டோர் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.5க்கு 4. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை மாட்டி கொடுப்பாங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ் லிவிங் ஏரியால அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு கிளாஸியான ஃபினிஷிங்ல கிரானைட்டை கொடுத்து ஹேண்ட் ரெயில அழகான டிசைன்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் ஒரு பெரிய பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜ் வழியா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு.
வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸான வெட்டிஃப் டைல்ஸும் இங்கேயும் செஞ்சிருக்காங்க. முதல்ல இந்த பேசேஜோட தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமா பார்க்குறோம். இதோட அளவு 16க்கு 16 பெரிய கிங் சைஸ் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் பயங்கர வெளிச்சமா இருக்கு. சீலிங்லயும் நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொறுத்திருக்காங்க. ஒன் சைட் வால்ல ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்திருக்காங்க. அதுலயே ஸ்டோரேஜ்க்கான வார்ட்ரூப்பும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம்ல அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8க்கு 6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் இங்கேயும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4க்கு 8. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. இதோட அளவு 16க்கு 16. ஒரு அழகான கவர்டு பால்கனியை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணி இங்கேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான செட்டப்போட ரெடி பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டும் ஃப்ரண்ட் சைடில் டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் பேர்பெட் வாலையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பால்கனிலேயே டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸும் மெட்டல் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல வடவள்ளியில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டிஓ கோடெல்லாம் சேர்த்து 89 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.